வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். விளையாட்டில் மிகச்சிறந்த பயிற்சியாளருக்கான விருது ஒன்று வழங்கப்படுகின்றது. அதனை எவ்வாறு அழைப்பார்கள்? ஆன்சர் துரோணாச்சாரியா விருது. பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களில் உட்படாதது எது? ஆன்சர் காகேசியர் இனம். இந்திய இனங்களில் உட்படாதது காகேசியர் இனம். இந்தியாவின் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகம் மலிகான். பின்வரும் நதி தொகுப்புகளை அவைகளின் நதிகளோடு பொருத்துக. இந்து நதி தொகுப்பு ஜீலம். பிரம்மபுத்திரா நதி தொகுப்பு சங்கோஷ். கோதாவரி நதி தொகுப்பு பஞ்சகங்கா. கிருஷ்ணா நதி தொகுப்பு பீமா. கீழ்கண்ட மலைத்தொடர்களை வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். காரகோரம் மலைத்தொடர், லடாக் மலைத்தொடர், ஜாஷ்கார் மலைத்தொடர், பீர்பாஞ்சல் மலைத்தொடர். ஆன்சர் 1, 2, 4, 3. மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு எது காரணமாக அமைந்தது? அசோகரின் அகிம்சை கொள்கை இராணுவத்தை வலுவிழக்கச் செய்து நிர்வாகம் வலுவிழக்கவும் வழிவிட்டது. அசோகரின் அகிம்சை கொள்கை இராணுவத்தை வலுவிழக்கச் செய்து நிர்வாகம் வலுவிழக்கவும் வழிவிட்டது. முகமது கவானை பற்றியதில் கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது? முகமது கவானை பற்றியதில் சரியான கூற்றுகள்: இரண்டாம் அலாவுதீன் அகமது ஷா காலத்தில் முகமது கவான் பிரசித்தி பெற்றவராக இருந்தார். ஹுமாயூன் காலத்தில் இவர் முதல் மந்திரியாக இருந்தார். முகமது கவான் ஒரு அபாக்கி. 1481ஆம் ஆண்டு சுல்தானால் முகமது கவான் தூக்கிலிடப்பட்டார். ஆன்சர் அனைத்தும் சரியானது. கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரீகம் கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று எது? ஆன்சர் கங்கை சமவெளி. சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரீக கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று கங்கை சமவெளி. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949. ஏ.கே. கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கிடையேயான வழக்கில் கீழ்வருவனவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டது? ஆன்சர் தடுப்பு காவல் சட்டம் 1950. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் பகுதி 4. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது? ஆன்சர் 6 அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையான ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் கிரன்வில் ஹாஸ்டின். இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் கிரன்வில் ஹாஸ்டின். அடுத்து பொருத்துக. பட்டு தொழில் தமிழ்நாடு. பருத்தி தொழிற்சாலை மகாராஷ்டிரா. கயிறு தொழிற்சாலை கேரளா. சணல் தொழிற்சாலை மேற்கு வங்காளம். பட்டு தொழிற்சாலை தமிழ்நாடு. பருத்தி தொழிற்சாலை மகாராஷ்டிரா. கயிறு தொழிற்சாலை கேரளா. சணல் தொழிற்சாலை மேற்கு வங்காளம். அடுத்து பொருத்துக. பொருட்கள் ஜிஎஸ்டி வீதம். பொருட்கள் மற்றும் ஜிஎஸ்டி சதவீதம். வீட்டு அத்தியாவசிய பொருட்கள் 5%. கணிப்பொறி மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் 12%. மூலதன பொருட்கள் மற்றும் ஆலை இடைநிலை பொருட்கள் 18%. ஆடம்பர பொருட்கள் 28%. பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு துவங்கப்பட்டது? ஆன்சர் சான் பிரான்சிஸ்கோவில் துவங்கப்பட்டது. பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் சான் பிரான்சிஸ்கோவில் துவங்கப்பட்டது. சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் டேஷ் ஆவார்? ஆன்சர் அரபிந்த கோஷ். சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக
கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் அரபிந்தோ கோஷ். லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. 1855ஆம் ஆண்டு சந்தாலர்களின் புரட்சி மூலமாக பெற்ற முதன்மையான பிரதிபலன் என்ன? ஆன்சர்: வங்காள குடியுரிமை சட்டம் உருவானது. வங்காள குடியுரிமை சட்டம் உருவானது. நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் பாரதிதாசன். நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என அழைத்தவர் பாரதிதாசன். பிராமணர் அல்லாத இயக்கம் 1916ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. பிராமணர் அல்லாத இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1916ஆம் ஆண்டு. செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. ஆன்சர்: WPA சவுந்திரபாண்டியன். WPA சவுந்திரபாண்டியன் தலைமையில் செங்கற்பட்டில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் அன்சாரி. டேஷ் என்ற மூரிஸ் பயணி முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தின் நிலையினை தெளிவாக விவரித்துள்ளார். ஆன்சர்: இபன் பதுதா. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். இந்த வரிகள் எந்த தமிழ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆன்சர்: தொல்காப்பியம். பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை? சரியாக பொருத்தப்படாதது. ஆன்சர்: சி. தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் ஸ்ட்ராபோ. தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவ நதி என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆன்சர்: தாமிரபரணி ஆறு. தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவ நதி என்று அழைக்கப்படும் ஆறு தாமிரபரணி ஆறு. இந்தியாவில் 13 துறைமுகங்களில் தமிழ்நாட்டில் 3 துறைமுகங்கள் பெரிய துறைமுகங்களாக கருதப்படுகிறது. அவை சென்னை, தூத்துக்குடி மற்றும் எண்ணூர். ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் அறிக்கை 2015 படி இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக மேம்பாட்டு அட்டவணை 2015ஆம் ஆண்டில் 6வது இடத்தில் உள்ளது? ஆன்சர்: தமிழ்நாடு. 2019ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி வழங்கும் யுவ புரஸ்கார் விருது பெற்றுள்ள தமிழ் கவிஞர் சபரிநாதன். இந்தியாவின் 15வது நிதிக்குழுவின் தலைவர் NK சிங். பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் ஒரு மாநிலம், அதாவது விலைகள் உயர்கின்றன. ஆன்சர்: பணவீக்கம். சந்திராயன் 2ஐ செலுத்த பயன்படுத்தப்பட்ட செலுத்து வாகனத்தின் பெயர் GSLV Mk3. பின்வரும் அலுமினியம் தொழிற்சாலைகளை அவற்றின் இருப்பிடத்துடன் பொருத்துக. ஆன்சர்: 2413. இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனத்தில் சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார்? ஜவஹர்லால் நேரு. பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது? ஆன்சர்: சமஸ்கிருதம். யார் புத்த ஜாதக கதைகளையும் பைபிளையும் ஒப்பிட்டு இயேசுவின் வாழ்வினையும் புத்தர் பற்றிய சம்பவங்களையும் ஆய்ந்தார்? ஆன்சர்: மௌரிஷ் விண்டர்னிட்ஸ். மௌரிஷ் விண்டர்னிட்ஸ். பின்வரும் நிகழ்வுகளில் அக்பரது ஆட்சியின் சரியான வரிசை எது? ஆன்சர்: மால்வா வெற்றி, யாத்ரீகர்களின் வரியை ஒழித்தல், பதேபூர் சிக்ரியில் இபாதத் கானாவை தீர்மானித்தல், தீன் இலாஹியை பிரகடனப்படுத்துதல். ஆன்சர்: 1, 2, 4, 3. டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அஸ்வபதி, குதிரைகளின் தலைவர் என அழைக்கப்பட்டார். அஸ்வபதி, குதிரைகளின் தலைவர் என அழைக்கப்பட்டார். மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும்போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர் சர்க்காரியா குழு. மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும்போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான
அனைத்து சாத்திய கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர் சர்க்காரியா குழு. கீழ் வருவனவற்றுள் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது? ஆன்சர் பிரிவு 243 டி. பிரிவு 243 டி. இந்தியாவில் அரசின் தலைவர் யார்? பிரதமர், முதல்வர், உள்துறை அமைச்சர். ஆன்சர் மேற்கூறிய எதுவுமில்லை. இந்தியாவில் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே நிகழும் வேலைவாய்ப்பை நீங்கள் எவ்வாறு குறிப்பிடுவீர்கள்? ஆன்சர் பருவகால வேலைவாய்ப்பு. அடுத்து பொறுத்துக. எம்ஆர்டிபி நியாயமற்ற வாணிப முறைகளை கட்டுப்படுத்துதல். FEMA ஃபிமா அந்நிய செலாவணியை பராமரித்தல். தொழில் தகராறு சட்டம் தொழில் அமைதியை ஊக்குவித்தல். செல்வ வரி பொருளாதார ஆற்றல் செறிவினை குறைத்தல். செல்வ வரி பொருளாதார ஆற்றல் செறிவினை குறைத்தல். இந்தியாவில் முன்மொழியப்பட்ட சேவை வரி சட்ட ஏற்பாடுகளுக்கு பின்வரும் அறிக்கைகளில் இது உண்மை. மைய மற்றும் மாநில வரிகள் இரண்டும் விற்பனை நேரத்தில் சேகரிக்கப்படும். உற்பத்தி செலவில் மைய மற்றும் மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி மாற்றப்படும். ஆன்சர் 1 மற்றும் 2 உண்மை. 2 கூற்றுகளும் உண்மை. கீழ்க்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் யாவை? ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் பணத்தை வெளியிடுதல், மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல், வணிக வங்கிகளை கட்டுப்படுத்துதல். பணத்தை வெளியிடுதல், மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல், வணிக வங்கிகளை கட்டுப்படுத்துதல். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும்படியான அழைப்பிதழ் என்ற வாக்கியங்களை எழுதியவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தி. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும்படியான அழைப்பிதழ் என்ற வரிகளை எழுதியவர் மகாத்மா காந்தி. தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சருக்கு 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ராஜாஜி. 1884ஆம் ஆண்டு பி. அனந்தசார்லு மற்றும் பி. ரங்கைய நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது? ஆன்சர் மெட்ராஸ் மகாஜன சபை. 1857ஆம் ஆண்டு புரட்சி பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? தவறான கூற்று விவசாயிகள் 1857 புரட்சியில் அதிகமாக பங்கெடுத்தனர் என்பது தவறானது. விவசாயிகள் பங்கெடுத்தனர் என்பது தவறானது. தமிழகத்தில் முதன்முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த ஆண்டு 1920ஆம் ஆண்டு. தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணமான பெண் யார்? ஆன்சர் திருமதி அன்னி பெசன்ட். தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணமான பெண் திருமதி அன்னி பெசன்ட். பாரத ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் சுப்பிரமணிய சிவா. பாரத ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் சுப்பிரமணிய சிவா. குறள் குறித்த சிறந்த விளக்க உரையினை உருவாக்கியவர் பரிமேலழகர். ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் CN அண்ணாதுரை. ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் CN அண்ணாதுரை. தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர். கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யாரை குறிப்பிடுகிறது? ஆன்சர் மாங்குடி மருதனார். தமிழ்நாட்டில் அனைத்து இ-சேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை எது? TNEGA. அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களின் திருமண உதவி திட்டத்தின் மூலமாக சமுதாய நலன் மற்றும் சத்துணவு திட்டத்தின் துறையால் அனாதை பெண்களின் திருமணத்திற்கு கொடுக்கும் தொகை எவ்வளவு? ரூபாய் 15,000. இயல் இசை நாடக மன்றம் வழங்கும் விருது கலைமாமணி விருது. இயல் இசை நாடக மன்றம் வழங்கும் விருது கலைமாமணி விருது.
2016-17ஆம் ஆண்டில் தமிழக பொருளியல் மற்றும் புள்ளியியல் இயக்குநரகத்தின்படி தமிழகத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி இந்தியாவில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. 2019ஆம் ஆண்டின் மனித உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? 1ஆம் இடத்தில் உள்ளது. மனித மேம்பாட்டு குறியீடு என்பதை பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல் ஹக் என்பவரும் இந்தியாவை சேர்ந்த டாக்டர் அமர்த்தியா சென் அவர்களும் 1990இல் மேம்படுத்தினர்.